கதையோட ஹீரோ இவன் பேர் கண்ணன். இவனை பற்றி சொல்லணுன்னா இவன் ரொம்ப நல்ல பையன். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இவனுக்கு கொஞ்சம் திக்குவாய். அதனால இவன் என்னென்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுறான்றதை பற்றி தான் நாம் இந்த கதையில் பார்க்க போகிறோம். இவங்க தான் நம்ம ஹீரோ கண்ணனோட அம்மா. இவங்க பேர் சுபா, கண்ணனுடைய அப்பா. இவர் பேர் ராஜு. நம்ம கண்ணனுடைய அண்ணா பேர் விஸ்வா. இப்போ இந்த கதையில் என்ன நடக்குதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். I think we have done with the call. Does anyone have any questions or shall we wrap up this call? I think there's no other questions. So thanks everyone for joining. Bye bye. அப்பா இப்போ ஒரு கால் அட்டன் பண்ணி அது முடியும் போது குவரி ஏதாச்சும் இருக்காரு கேட்டாங்க. சரி, நான் வந்து குவரி இருக்குன்னு கூப்பிட அவங்க கால டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த பொறிக்குமான ஆன்சர் தெரிவிக்கிறோம். உங்களோட பொரிய மீட்டிங் யார் நடத்தினாலும் உங்களுக்கு சாட்டில் போட்டு அனுப்பு. சாட்டில் போட்டு அனுப்பி அதை ரிசால்வ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் இந்த மாதிரி டிக்கு வாழ் பிரச்சனை இருக்கும்போது இது மாதிரி நடக்கிறது சகஜம். இதெல்லாம் மனசு போடுது. ஓகே, சரி, கண்ணா, கண்ணா, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. என்னடா சத்தம் இங்க? கண்ணு தண்ணியை கொட்டிட்டான் டம்ளர் ஊத்தி. இல்ல, என்ன இது இவ்வளவு வயசாச்சு இன்னமும் இதை கூட வச்சுக்கிட்டா எல்லா பாத்திரத்தையும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி போட்டு சுபா இங்க பாரு, டம்ளர் தண்ணியை கொட்டி விட்டாங்க. எல்லாம் தண்ணி ஆயிடும். இப்போ இந்த மாதிரிதான் எதாவது உடைக்க வேண்டியது, இது பண்ண வேண்டியது. இந்த தரையில தண்ணி கொட்டணும்னு தெரியாது, கீழே விட வேண்டியதான். நம்ம முதல்ல கிளீன் பண்ணதெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் சொல்லிட்டு இருக்காங்க. தெரியலப்பா, ரொம்ப நேரமா காணும். இந்த பண்றேன். என்ன போன் இங்கே அடிக்குது? இங்கே வச்சுட்டு போயிட்டான் போன. இங்கே ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. அப்பா, அம்மா, என்னாச்சு? கண்ணு ஏதோ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காமா. சாரி அம்மா அப்பா, இதுவரைக்கும் என்னை எல்லாரும் பேச
விடாம இருந்தபோது கூட நான் என்ன பேசினாலும் காது கொடுத்து கேட்க நீங்க இருக்கீங்கன்னு தைரியமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு அண்ணா டக்குன்னு சொன்ன ஒரே காரணத்தினால பொய் கூட உண்மையாயிருச்சு. ஹியூமன் ரைட்ஸ் படி ஒரு கொலை செஞ்சவங்க கூட ஜட்மெண்ட்டுக்கு முன்னாடி பேச விடுற இந்த சொசைட்டி ஏன் ஒரு திக்குவாய் பிரச்சனை உள்ளவனை பேச விட மாட்டேங்குது? அங்க கொலைகாரன் தப்பு பண்ணியும் பேச வாய்ப்பு கிடைக்குது. ஆனா இயற்கையினால பாதிக்கப்பட்ட என்ன மாதிரி தப்பே செய்யாத மனுஷங்களா இருந்தாலும் இந்த சொசைட்டி பேச வாய்ப்பு தர மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ ஒரு புது வாழ்க்கையை தேடி போறேன். தயவு செய்து என்னை தேட வேண்டாம். இப்படிக்கு கண்ணன்.